சின்ன வயசுலேருந்தே எனக்கு கோல்ட் ஆயிடுச்சுன்னா, ஒண்ணு பட்டாணி சுண்டல், அப்படி இல்லன்னா வந்துட்டு சிக்கன் 65 சாப்பிட்றது தான் வழக்கம். ஸோ, இந்த பட்டாணி சுண்டல் ஹெல்த்தியா வீட்லயே பண்ணா எப்படி இருக்கும்? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பச்சை பட்டாணிய முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுவே நீங்க ட்ரையான பட்டாணியா இருந்தா 8 மணி நேரம் ஊற வச்சு 6, 7 விசில் விட்டு எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி சைட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல தாராளமா எண்ணெய் சேர்த்துட்டு, அதில வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா பெரிய பழுத்த தக்காளியா எடுத்து ஆட் பண்ணிட்டு, 1 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் சொல்ற மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா வந்துட்டு கரம் மசாலா. மசாலாவையும் நல்லா வதக்கிட்ட பிறகு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க பச்சை பட்டாணி எடுத்து இதில ஆட் பண்ணிட்டு, ஒரு 2 கொதி விட்டு இறக்குனீங்கன்னா, பட்டாணி சுண்டல் ரெடி. இப்போ எப்படி இத சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஒரு பவுல்ல பட்டாணி சுண்டல ஆட் பண்ணிட்டு, கார்னிஷிங்க்காக நல்லா ராவா கட் பண்ண வெங்காயம், துருகுன கேரட், பொடியா நறுக்குன கொத்தமல்லி போட்டு நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா, அவ்ளோ டேஸ்டி அண்ட் ஹெல்தியா பட்டாணி சுண்டல் ரெடி. மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.